நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்தா விடுறதுல நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். அதாவது ஆங்கரை போடுங்கடான்னா டேங்கர் லாரிய போட்டு வச்சிருக்கீங்க. உங்களுக்கே நியாயமா? அத இன்னொரு டேங்கர் லாரியே சொல்லுதே. மினி டேங்கரா? இவங்க ஒரு பேர் வச்சிருக்கோம், அது இப்பயாவது சொல்லலாம். ஆமா, இப்ப இந்த டீமுக்கு நாங்க ஒவ்வொரு டீமுக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம். உங்க டீமுக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம். என்னன்னா ஜலபல ஜாங். இதுவும் எம்ஜிஆர் டான்ஸ் தானா? ஓகே, இதுதான் உங்க டீமோட பேர். உங்களுக்கான ஒரு பிரத்யேகமான ஒரு நகைச்சுவை காட்சியை வந்து நாங்க டிவில காமிப்போம். ஓகே. சோ அந்த காட்சியை தான் நீங்க மாத்தி பண்ணணும், சரியா? ஓகே. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம கிளிப்பை பார்க்கலாம். டேய், இந்த கிளிப்ல வீடியோ கிளிப்பை பார்க்கலாம்னு சொன்னேன். அதானே அவங்க கிளிப்பே போடலையே. அதானே, வீடியோ கிளிப்பை பாருங்க. இந்தா ₹1 போய் 2 பழம் வாங்கிட்டு வா. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பழம் வாங்கி சொன்னீங்க. எத்தனை? 2. நான் எவ்வளவு கொடுத்தேன்? கொடுத்தீங்க. ₹1 எத்தனை பழம்? 2 பழம். கடைக்காரர்கிட்ட போய் கேட்டியா? கேட்டனே. கடைக்காரர் கொடுத்தானா? கொடுத்தான். எத்தனை கொடுத்தான்? 2 பழம் கொடுத்தான். ஒண்ணு இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா ஆமா. கரகாட்டக்காரன் காட்சி, அந்த காட்சியை தான் இப்போ உங்களுக்காக நமக்காக வேற மாதிரி ஒரு வெர்ஷன்ல கொடுக்க போறாங்க. ஓகே ஓகே. நீ பண்ணிட்டீங்க. நீ இறங்க வேண்டிய ஸ்டாப்பிங் வந்துருச்சு, இறங்கி போ. டேய், அப்படி என்ன வெட்டி முறிச்சிட்டேன்னு காலாங்கத்தால இப்படி தூங்குற? அடச்ச, இந்த தவுள் அடிக்கிறதுக்கு சேர்ந்ததுக்கு பதிலா எங்கன்னா கார்பரேஷன் சேர்ந்து கொசு மருந்து அடிச்சிருந்தாலாவது மாசத்துக்கு 4 டவுசராவது கொடுத்துருப்பானுங்க. அதெல்லாம் டவுசர் போடுறவங்க யோசிக்கணும்னே, உங்களுக்கு எதுக்கு? டேய், கோமணம் கட்டுற நாய இரு பாத்துக்கிறேன். எது நான் கோமணம் கட்டுறதா? சுத்த விவஸ்தை கட்ட மனுஷனா இருப்பீங்க. ஐயோ, கூட கூட பேசுறானே. ஹலோ ஹலோ ஹலோ, நான் தான் பேசுறேன். நீங்க தானே பேசுறீங்க? நான் தான் பேசுறேன். நீ யார் பேசுறது? இல்ல, நீங்க தான் பேசுறீங்க கன்ஃபார்மா தெரிஞ்சதுன்னா நம்ம மேற்கொண்டு விஷயத்தை பேசலாம் இல்லையா? அதான். டேய், என்ன காலங்கத்தாலே போன் பண்ணி டார்ச்சர் பண்றியா? நைட்டே ட்ரை பண்ணேன், லைன் கிடைக்கல. அதான் காலையில எழுந்த உடனே போட்டேன். டேய், யாரா இவன்? கொடுங்க, நான் பேசுறேன். ஹலோ, யாருங்க பேசுறது? ஹலோ, நான் தான் பேசுறேன். நீங்க தானே பேசுறீங்க? அண்ணே, அவன் தான் பேசுறானாமா. நீங்க தான் பேசுறீங்கன்னு சொல்லுங்க. ஏண்டா, அவனே நீங்க தான் பேசுறீங்களா, நீங்க தான் பேசுறீங்களான்னு கேட்டு உயிரை வாங்குறான். இதுல நீ வேறயா? டேய், யாரா நீ? ஹலோ, நான் தான் பேசுறேன். நீங்க தானே பேசுறீங்க? செருப்பு பிஞ்சிரா. அப்ப கன்ஃபார்மா நீங்க தாங்க பேசுறீங்க. டேய், Confirm. நேர்ல வந்தா தவுள் அடிக்கிற குச்சி எடுத்து மூக்குல சொறி விடுவேன். தவுல அடிக்கிற குச்சி எடுத்து எதுக்கு மூக்குல சொருவீங்க? அத தூக்கி அப்படியே உங்க டேய், காதுல சொருவீங்க, நல்லா இதமா இருக்கும். டேய், யாரா நீ? உனக்கு என்னடா வேணும்? நீங்க தானே இந்த ஆளினால் அழகுராஜா கரகாட்ட கோஷ்டி? ஆமா, நான் தான். நம்ம ஊர்ல திருவிழா வைக்கலான்னு இருக்கோம். நீங்க எப்படி சார்ஜ் பண்றீங்க? போன்ல சார்ஜரை போட்டு பிளக்ல போட்டு சார்ஜ் பண்ணு. அமௌண்ட் உங்க பேமெண்ட் என்ன? ஓ, அதுவா? 40,000 பேமெண்ட், 10,000 அட்வான்ஸ். கரகாட்ட கோஷ்டி உங்களுக்கு இவ்வளவு அமௌண்ட்? டேய், என்னடா கரகாட்டக்கார கோஷ்டினா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சாடா? ஏண்டா, நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த டிவியில ஆங்கரிங் பண்றவனுங்க, டான்ஸ் ஆடுறவனுங்க, பாட்டு பாடுறவனுங்க, இவனுங்க எல்லாம் 30,000, 40,000, 1 லட்சம் வரைக்கும் கேக்குறானுங்க. நீங்களும் வெக்கமே இல்லாம தூக்கி கொடுக்குறீங்க. ஆனா நாங்க கேட்டா மட்டும் வாய்கிழியே பேசுறீங்களடா. அண்ணே, அவங்கள டிவில ஆடுறவங்க பாடுறவங்க அதிகமா கேட்டா கொடுத்துதான் ஆவணும். டேய் கருங்குரங்கு, எனக்கும் டிவியில சான்ஸ் கொடுத்தா நானும் நல்லா வாசிப்பேன்டா. கிழிச்சிங்க, உங்களுக்கு தமிழ்லயே ஒழுங்கா வாசிக்க தெரியல, இதுல போய் டிவில வாசிக்கிறீங்க. ஐயோ, இவனும் கூட கூட பேசுறானே. டேய், ஹலோ, 40,000 தான்டா பேமெண்ட். இஷ்டமா இருந்தா சொல்லி, இல்லனா போன விடா. சரி விடுங்க, ஏதோ கிணத்துல போட்ட மாதிரி நினைச்சுக்கிறேன். ஆனா ஒண்ணுங்க, என்ன? போன வருஷம் நம்ம ஊர் திருவிழாக்கு ஆ. மதுரை மறிக்கொழுந்து, சரி வேலூர் வேதநாயகி, சரி தஞ்சாவூர் திலகா, சரி இவங்கெல்லாம் வந்து செம்மையா ஆட்டிட்டு போயிட்டாங்க. டேய். செம்மையா ஆட்டிட்டு போயிட்டாங்க. சரி. ஆனா இந்த தடவை கொஞ்சம் மாறுதலுக்கு ஆ. காஜல் அகர்வால், ஆ. அமலா பாலு, ஓ, அன்ஷிகா மோத்வானி, நேர்ல வாணி. இவங்கெல்லாம் என்ன அமௌண்ட் ஆனாலும் பரவாயில்லைங்க, அள்ளி வாரி போட்டு வாங்க பாக்கலாம். டேய், என்னடா என்னமோ கோயம்பேடு மார்க்கெட்ல மீந்த தக்காளி அள்ளி போட்டு வர மாதிரி சொல்ற? அவங்களோட மார்க்கெட் ரேட் என்னன்னு உனக்கு தெரிய மாட்டானாயே? அவங்களோட மார்க்கெட் ரேட் என்னன்னு தெரியாது, ஆனா அவங்களோட டேய் 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 போட வைக்காதடா. டேய் டேய், ஐயோ, அவங்களோட மார்க்கெட் ரேட் தெரியாது, ஆனா அவங்களோட நீ ஏதோ சொல்ல வந்தான், ஆனா என்ன சொல்ல வந்தான்னு தெரியலையே. எங்கடா அந்த நாதஸ் பையன்? வருவான், வர்ற டைம் ஆயிடுச்சு.
டேய் 20 கிலோ பிரியாணி ரைஸா? என்னண்ணே கூப்பிட்டீங்களாண்ணே? பாருங்க என்னமோ அவங்க அப்பா அம்மா அவனுக்கு வச்ச பேரை சொல்லி கூப்பிட்ட மாதிரியே கேட்கறான். டேய் இங்க வா, இந்த 50 ரூபா எடுத்துட்டு போயிட்டு ஓகேண்ணே. சொல்றத கேளுடா. இந்த 50 ரூபா எடுத்துட்டு கடைக்கு போயிட்டு சரிங்கண்ணே. டேய் சொல்றத கேளுடா. இந்த 50 ரூபா எடுத்துட்டு கடைக்கு போயிட்டு நான் சொன்னேன்னு சொல்லி ரீசார்ஜ் பண்றேன். சரிங்கண்ணே. டேய் நில்லு, என் நம்பரை சொல்லு. உங்க செல் நம்பரானே? பாளையங்கோட்டையில 230, வேலூர்ல 320, புழல்ல 15ண்ணே. டேய் இதுக்குள்ள போடுவோமே ஒரு சிம் கார்டு, அதோட நம்பர்ரா. ஓ இதுக்குள்ள சிம் கார்டு போடலாமண்ணே? டேய் உன்கிட்ட கேக்குறதுக்கு நான் எழுதியே கொடுத்துறேன்டா. வாடா 25 கிலோ பிரியாணி ரைஸா? என்ன வேணும்? உங்க கடைக்கு என்ன ஹோண்டா சிட்டி வாங்க வருவாங்க? ஓட்ட சட்டி போடுறவள ஓட்ட சட்டி பத்தி பேசுறான். என்ன வேணும் உனக்கு? எங்க அண்ணன் போன்ல காசு போட சொன்னாரு. காசு தாண்டா போன்ல போட முடியும். இல்ல போன்ல தான் காசு போட சொன்னாரு. அட காசு தாண்டா போன்ல போட முடியும். இல்ல போன்ல தான் காசு போட சொன்னாரு. என்ன கர்மமோ, உனக்கு டாப் அப் பண்ணுமா இல்ல ஈஸி பண்ணணுமா? போன் பண்ணுங்க. அதுக்கு தாண்டா கேக்குறேன், டாப் அப் பண்ணுமா ஈஸி பண்ணுமான்னு. உங்களுக்கு எது ஈஸியோ அத பண்ணுங்க. முன்ன பின்ன ரீசார்ஜ் பண்ணி இருக்கியா இல்லையா? இல்ல. அதானே. டாப் அப்னா என்னக்கா? டாப் அப்னா உனக்கு ஒரு கார்டு கொடுப்பேன், அதுல 16 நம்பர் இருக்கும். அது போன்ல போட்டினா போன் பேசலாம். ஐ அஸ்கு யாரை ஏமாத்த பாக்குறீங்க? எல்லாரும் போன்ல 10 நம்பர் போட்டு தான் பேசுவாங்க. நீங்க என்ன ஏமாத்த பாக்குறீங்க. எனக்கு ஏற்கனவே காது குத்தியாச்சு. ஐயோ ஏண்டா என்னடா இந்த நாதஸ் பையன் போனா இன்னும் ஆளக்கான? அண்ணே நான் நினைக்கிறேன் உங்ககிட்ட 50 ரூபா வாங்கிட்டு போனவன் கரகாட்டக்காரி கனகாவை இழுத்துட்டு ஓடி இருப்பான். போடா போக்கத்தவனே, அவன் கிட்ட 5 லட்ச ரூபாவே கொடுத்தால 3 லட்ச ரூபாய்க்கு முறுக்கும் 2 லட்ச ரூபாய்க்கு தேன் மிட்டாய் தான்டா வாங்கி சாப்பிடுவான். அவனை போய் பேசிக்கிட்டு இருக்கேடா. நாதஸ் வந்துட்டானே, நாதஸ் வந்துட்டான். டேய் அவன் என்ன வயசுக்கா வந்துட்டான், இருடா வரட்டும். டேய் உன்னை ரீசார்ஜ் பண்ண சொன்னேன், என்னாச்சு? உங்க போனுக்கு இப்ப SMS வரும் பாருங்க. வரலன்னா இப்போ உனக்கு விழும் பாருங்க. வந்துருச்சே வந்துருச்சே வந்துருச்சே. டேய் இருடா, காவேரில இருந்து தமிழ்நாடு தண்ணியா வந்துருச்சு. பாக்குறேன் நீ பண்ண அழக தெரியும்டா. நினைச்சேன்டா இவன் இப்படிதான் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். டேய் என்னடா இது போனு? நான் என்ன பிளான் நான் சொன்னேன்? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நான் என்ன பேனு நான் சொன்னேன்னு சொன்னீங்க. டேய் நான் உங்ககிட்ட எவ்வளவு கொடுத்தேன்? 50 ரூபா கொடுத்தீங்க. 41 ரூபாய் இதுல இருக்கு, மீதி 9 ரூபாய் எங்க? நீங்க யாருக்காச்சும் போன் போட்டு பேசியிருப்பீங்கண்ணே. டேய் இவ்வளவு நேரம் நான் இவங்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். பாத்தீங்களாண்ணே, உங்க வாயிலே நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. இவனுக்கு நீங்க காசு செலவு பண்ணி பேசியிருப்பீங்கண்ணே. டேய் இந்த நாய் கிட்ட நான் சும்மாவே பேச மாட்டேன், இதுல காசு கொடுத்து வேற பேசுவேனா? அப்படியே பேசுறதுக்கு இவன் என்ன வெளிநாட்டு தூதரா இல்ல அயல்நாட்டு அதிபராடா? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இவன் என்ன வெளிநாட்டு தூதரா இல்ல அயல் நாட்டு அதிபரான்னு சொன்னீங்க. டேய் வா வா இப்படி உட்கார், இப்படி உட்கார். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? வா இப்படி உட்காருன்னு சொன்னீங்க. டேய் ஏய் கருங்குரங்கு, 50 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ண எவ்வளோடா? அண்ணே 50 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணா 50 ரூபா கொடுப்பாங்க. 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணா 100 ரூபா கொடுப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 10 ரூபாய்க்கு பண்ண முழுசா 10 ரூபா கொடுத்தாங்க. அண்ணே அவர் சொல்றது புல் டாக் டைம்னே. புல்டாக் மூஞ்சி. 41 ரூபாய் இதுல இருக்கு, மீதி 9 ரூபாய் எங்க? அதுவும் போனுக்குள்ள தானே இருக்கு. டேய் உன்னை கொல்லாம விட மாட்டேன். என்ன இங்க சண்டை, என்ன இங்க சண்டை? புருஷன் பொண்டாட்டி சண்டை வந்துட்டா. அக்கா அண்ணன் 50 ரூபா கொடுத்து அவரோட செல்லுக்கு ரீசார்ஜ் பண்ண சொன்னாரு. நாதசும் போய் பண்ணுனா. அப்புறம் ஆனா 50 ரூபா அதுல இல்ல, 41 ரூபா தான் இருக்கு. பாக்கி 9 ரூபா எங்கன்னு கேட்டா அதுவும் செல்லுக்குள்ள தான் இருக்குன்னு ஃப்ராட் பண்றா. அட கரகம் முடிச்சவங்களா 9 ரூபா டாக்ஸ் புடிச்சிருப்பான். தெரியும்டி, இவன் டாக்ஸி பிடிச்சு தான் போயிருப்பான்னு எனக்கு தெரியும். டேய் இதோ இருக்கிற கடைக்கு எதுக்கு நான் டாக்ஸி பிடிச்சு போனேன்? அண்ணே அண்ணே டாக்ஸி இல்ல அது, டாக்ஸ். வரி பிடிச்சிருப்பாங்க, வரி வரி. சொறி பிடிச்ச நாய எதுக்குடா வரி பிடிக்கிறானுங்க? ஏண்டா என் பேர்ல என்ன ஆர்பர்ல 40 கப்பல் ஓடுதா இல்ல ஹைவேஸ்ல ரோடு கான்ட்ராக்ட் எடுத்திருக்கனா? எனக்கு ஏண்டா பிடிக்கிறானுங்க? டேய் மீதி 9 ரூபாய் எங்க? அதுவும் போனுக்குள்ள தானே இருக்கும். டேய் என்ன கொலவெறியாக்காத, மீதி 9 ரூபாய் எங்க? அண்ணே அதுவும் போனுக்குள்ள தானே இருக்கும், காட்டுங்கண்ணே. என்னண்ணே ஒண்ணும் காணோம். டேய் ஹலோ யாருங்க பேசுறீங்க? ஹலோ 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 நான் தான் பேசுறேன். நீங்க தானே பேசுறீங்க? ஆமா ஆமா அண்ணே, அவன் தான் பேசுறானாமா. நீங்க தான் பேசுறீங்கன்னு பேசிருக்க. இவனை தாண்டா பாத்துக்கிட்டு இருந்தேன். ஹலோ ஹலோ சொல்றா நாயே. ஹலோ நான் தான் பேசுறேன். நீங்க தானே பேசுறீங்க? டேய் நேர்ல வந்த பருவா பிச்சு புடுவேன். அண்ணே இந்த காஜல் அகர்வால், அமலா பால், அன்ஷிகா முத்தம்லாம் கேட்டேன், என்னாச்சு? டேய் காஜல் அகர்வால், அமலா பால் இவங்கள மார்க்கெட் ரேட் என்னன்னு உனக்கு தெரியுமாடா நாயே? அவங்களோட மார்க்கெட் ரேட்லாம் தெரியாது, ஆனா அவங்களோட டேய் டேய் டேய்
வைக்காதடா. ஐயோ மறுபடியும் வச்சுட்டானே. செல்லு என்னோடது. எல்லாம் காரணம் நீதான்டா. உன்னை விட மாட்டேன்டா டேய். ஐயா நான் ஒண்ணு பண்ணல. அதான் இல்லை பொதுவாக வந்து ஒரு 5 நிமிஷம் பெர்ஃபார்மன்ஸே வந்து ஆன் ஸ்டேஜில் வந்து ஸ்கிரிப்ட் கொடுத்து பண்ணுறது ஒரே டேக்கில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் இவ்வளோ பெரிய ஸ்கிரிப்டை ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கு ஒரு பெரிய கிளாஸ். அக்கா சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்? ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ கவுண்டமணியா பண்ணவர் நான் ஸ்டாப் அவர் வந்து ரொம்ப அழகாக பண்ணார். எங்கேயுமே வார்த்தையில் தங்கு தடை இல்லை. ஏன்னா நம்ம டைலாக் பேசும்பொழுது எங்கேயாவது மிஸ் பண்ணிடுவோமோன்ற ஒரு பயம் இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஏதோ டோட்டலாக வந்து கொஞ்சம் அரெஸ்டிங்காக இருந்தாங்க. நீங்கள் ஃப்ரீயாக பண்ணுங்கள், எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. அதே மாதிரி அவர் ரொம்ப நல்ல டைமிங் உங்களோடது, ரொம்ப டைமிங். அது மாதிரி அந்த மாதிரி ஃபோன் கட்டு அடிக்கடி அழகாக வந்து நான் தான் பேசுகிறேன் ரொம்ப அழகாக பண்ணீங்க. நீங்கள் கூட இன்னும் கொஞ்சம் கூட ஃப்ரீயாக பண்ணலாம். அதான் மொத்தத்தில் இந்த குரூப் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ரீயாக இல்லை. இந்த இடத்துல உங்கள் பாடி லாங்குவேஜ், உங்கள் டைலாக் டெலிவரி, இதை வச்சு தான் உங்களை வந்து யார் ஃபஸ்ட்டுன்றது சொல்ல முடியும். ஆக இந்த ஃபஸ்ட்டு சீன் வந்து ரொம்ப அருமையாக எங்கேயுமே கேப் இல்லாமல் அழகாக பண்ணுங்க. இந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க.